இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நேராக நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர் போதனையாக இந்த போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். போன முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 7 சபைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அந்த முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உள்ள ஒரு பகுதியிலே தேவன் தன்னை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். யோவானை பற்றிய சில காரியங்கள் யோவான் தன்னை பற்றி சொல்லுகிறார். அதுபோல திருச்சபைகளை பற்றியும் ஆண்டவர் சில காரியங்களை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அது கடைசியாக முடியும் போது எப்படி முடியுது? 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ ஆண்டவர் சபையை எதோட கம்பேர் பண்றாரு? குத்து விளக்கு. வெள்ளி குத்து விளக்கா, வெண்கல குத்து விளக்கா? என்ன குத்து விளக்கு? பொன் குத்து விளக்கு. காஸ்ட்லியான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளாக தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், கம்பேர் பண்றாரு. நம்மெல்லாம் யாரு? ஆண்டவர் பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நாம ஆண்டவர் பார்வையில் நம்ம யாரு? வெளிச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் திருச்சபை ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். இப்போ முதல் சபைக்கு என்ன செய்தி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இங்க 7 சபை. இந்த 7 சபையோடு நாமளும் ஒரு சபையாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 7 சபைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய சபைக்கும் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே இந்த 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை எபேசு சபை, அந்த சபையில தான் யோவான் தன்னுடைய கடைசி காலகட்டங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், கழித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே தேவன் தம்முடைய தூதன் மூலமாக அந்த சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை என்ன பண்ணுகிறார், யோவானுக்கு கொடுக்கிறார். என்ன, எப்படி கொடுக்கிறார், என்ன சொல்றாரு? தம்முடைய வலது கரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாராம், 7 நட்சத்திரங்களை என்ன பண்ணியிருக்கிறார், ஏந்தி கொண்டிருக்கிறார். இந்த வலது கரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, வல்லமை குறிக்கிறது. அந்த நட்சத்திரம் என்பது தூதர்களை குறிக்கிறது. அந்த தூதர்கள் மேல் அதிகாரத்தையும் வல்லமையையும் உடைய ஆண்டவர் இந்த செய்திகளை என்ன பண்ணுகிறாராம், கொடுக்கிறார். அப்புறம் இந்த ஆண்டவர் என்ன பண்றாராம், அந்த பொன் குத்து விளக்கின் மத்தியில என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம், உலாவி கொண்டிருக்கிறார். அந்த பொன் குத்து விளக்கு அப்படின்னா என்னது? சபை. அந்த சபையின் மத்தியில ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம், உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபையில ஆண்டவர் உலாவுகிறாரா? கட்டாயமா உலாவுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்வாரானால், இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கும்? ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள், ரொம்ப கருத்தான வார்த்தைகள். இப்போ பாருங்க, எபேசு சபையிலே உலாவி கொண்டிருக்கிறவர் அந்த சபையை என்ன சொல்றார் பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சரி, போதும். என்ன அறிந்திருக்கிறேன்? நிறைய விஷயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அறிந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம நிறைய நேரம் என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு சில தான் ஆண்டவருக்கு தெரியும், மீதிலாம் என்ன பண்ணாது, ஆண்டவருக்கு தெரியாது.
ஏன்னா நான் என் வீட்டில் என்ன பண்ணுறேன், டோரு கதவு ஜன்னல்லாம் மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உட்காந்துட்டு இருக்கிறேன். அல்லது ஏதோ ஒரு இடத்துல போய் ரகசியமா சிலர்கிட்ட சில விஷயத்தை என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். சில காரியங்களை யாருக்கு தெரியாமல் செய்கிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். சரி, என்னென்னலாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்? கிரியை, பிரயாசம், பொறுமை. முதல்ல அதை மட்டும் பார்ப்போம். உன் கிரியைகளை எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கிரியை அப்படின்னா என்னது? செயல். ஸோ அந்த செயல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், அறிந்திருக்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டால் போதும், ஆண்டவர் சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்து விட்டார், நான் எதையுமே என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். அதுதான் கிறிஸ்தவமா? கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒருவேளை அந்த காலத்தில் எல்லாரும் நினச்சிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிஷினரி கூட வந்திருக்க மாட்டாங்க. இந்தியாவில் ஸ்கூல் வந்திருக்காது, இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்கள் வந்திருக்காது. நம்ம எல்லாரும் இன்னும் படிக்காத முட்டாளாக தான் என்ன பண்ணியிருப்போம், சுற்றிட்டு இருந்திருப்போம். சில படிக்காத மேதைகள் இருக்கிறாங்க, அது 1-2. ஆனால் அதிகபட்சமாக படிக்காத முட்டாள்கள், படித்த முட்டாள்களும் இருக்கிறாங்க. அப்போ படிக்காமல் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போது அந்த காலங்களில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இந்த காலத்திலும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு, கிரியைகளை எதிர்பார்க்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகள், செயல்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல டச் பண்ணுவோம். அப்போ இதை நம்ம விலாவரியாக பேசலாம். சரி, இதில் 2வது என்ன சொல்றாரு, உன் பிரயாசம், உன்னுடைய பொறுமை. பிரயாசத்தை குறித்து 3வது வசனத்தில் போற்றப்பட்டிருக்கிறது. என்ன பட்டிருக்குது பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அப்போ பிரயாசனா என்னது? ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுமா, இளைப்படையாமல் என்ன பண்ணுமா, பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை என்ன பிரயாசப்பட்டார்கள்? என்ன பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே பிரயாசம் தான் சொல்லியிருக்குது, ஆனால் என்ன பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லலை. நம்ம யோசிப்போம், என்ன பிரயாசப்பட்டிருப்பாங்க ஆதி திருச்சபையில்? சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிக்கணும். அப்போதான் புதுசாக சபை என்ன இருக்குது, உருவாயிருக்குது. இயேசு சொல்றாரு, நீங்கள் சகல இடங்களுக்கு புறப்பட்டு போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். அப்போ இந்த திருச்சபை எப்படி பிரயாசப்படுறாங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன அடையலையாம், இளைப்படையல என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் பிரயாசப்படுகிறோமா, அல்லது இளைப்படைந்து சோர்வடைந்து நாம் அமைதலாக இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், அவர் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் என்ன பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். இதெல்லாம் என்னது, அந்த திருச்சபை குறித்த ஒரு பாராட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள், ஒரு சபையில் என்னென்னலாம் சொல்றாரு. முதல்ல இந்த திருச்சபை அவர் பாராட்டுறாரு. உன்னுடைய செயல்கள், நல்ல செயல்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ இளைப்படையாமல் என் நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். சில நேரத்தில் நம்மளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ பாஸ்டர் கீதா அவர்கள் செய்தது நம்ம யாருக்காவது தெரியுமா? இந்நேரம் வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் இவங்க பட்ட பிரயாசம் தெரியுமா? தெரியாது. ஆனால் இவங்க பட்ட பிரயாசத்தை யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நீங்கள் எல்லாரும் இங்கே நின்று இந்த மாதிரி பேசுவீங்களா? வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவதை யார் அறிந்திருக்கிறார்? இயேசு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ
உங்களுக்கு ஜனங்க இதை பற்றி தெரியுமா தெரியாதா? நான் சென்னையில் ஃபேமஸாக இருக்கிறேனா இல்லையா, இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிறேனா இல்லையா, ஆனால் நான் ஒரு இடத்துல, ஒரு மூலையில், ஒரு கண் காணாத ஒரு இடத்துல நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவதை என் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கரெக்டா? எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, நீ படுற பிரயாசத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்க பிரயாசப்படலனாலும் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனா அந்த எபேசு சபை என்ன பண்ணது? பிரயாசப்பட்டது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, பொறுமை. பொறுமையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். என்ன பொறுமை? அதே 3வது வசனத்துல, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும். என்னத்தை சகிச்சு கொண்டிருக்கிறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தம் என்ன வருது? பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா இங்க இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல? வர முடியல. அது ஒரு விதமான மன கஷ்டம். அதே மாதிரி அந்த ஊழியத்தில் எத்தனை எதிர்ப்புகள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சந்திச்சிருப்பாங்க. எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க, எத்தனையோ இடர்பாடுகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் எப்படி சகிச்சிருக்கிறாங்க? பொறுமையாக சகித்திருக்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த திருச்சபையும் உபத்திரவத்தை எப்படி சகிச்சிருக்குதான்? பொறுமையாக சகித்திருக்கிறது. இன்றைக்கு நம்மால அப்படி செய்ய முடியுமா? உபத்திரவம், ஒருத்தர் உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்குறாரு, உங்களால் பொறுமையாக சகிக்க முடியுமா? யாருக்காக சகிக்கணும்? இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த திருச்சபை பார்த்து சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நாமளும் நிறைய விஷயங்களில், நிறைய சூழ்நிலைகளில் பொறுமையாக நிறைய காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சகித்து கொண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறா? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? சிலர் வந்து சொல்லுவாங்க, அதுதான் நான் சொன்னேன், கடவுளுக்கு என்ன இல்லை? கண் இல்லை. நீங்கள் சொல்லணும், நீ வணங்குற கடவுளுக்கு வேணால் என்ன இல்லாமல் போகலாம், கண் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது அந்த திருச்சபை என்ன பண்ணுதுன்னா உற்சாகப்படுத்துது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பிரயாசங்கள், உன்னுடைய பொறுமை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். சரி, அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? இந்த 2வது வசனத்துல, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இவங்க யாரை சகிக்கலையாம்? பொல்லாதவர்களை சகித்து கொள்ளவில்லை. உபத்திரவத்தை சகித்து கொண்டார்கள், ஆனால் பொல்லாதவர்களை சகிக்க முடியவில்லை. இந்த பொல்லாதவர்கள் யார்? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இவங்க யார்னா சபைக்குள்ள இருக்கிறவங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்கள யார் அப்படின்னா, நீங்க அடுத்தது அதிலே தொடர்ந்து வருது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இந்த கள்ள அப்போஸ்தலர்களை இவர்கள் என்ன பண்ணவில்லையா? சகித்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். சரி, அப்போஸ்தலர்னா யாரு? அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்கள். இவங்க தான் அப்போஸ்தலர். நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள் பிரகாரம் அந்த 12 பேர் தான் யாரு? அப்போஸ்தலர். தேவனால் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அழைப்பை பெற்று அனுப்பப்பட்டவர்கள். விளங்குதா? அதுல யாரும் வர்றா? அப்போஸ்தலனாகிய பவுலும் அதுல என்ன பண்றாரு? வந்துறார். இவங்க தான் அப்போஸ்தலர். இவங்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாரும்
அனுப்பப்பட்டவர்களை தவிர அவர்களை அப்போஸ்தலர் என்று வேதம் என்ன பண்ணுகிறதில்லை, அழைக்கிறதில்லை. ஸோ இந்த 12 பேர் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவிடத்தில் டைரக்டா கமாண்ட் வாங்கி அவரால் என்ன பண்ணப்பட்டவர்கள்? அனுப்பப்பட்டவர்கள். இப்போ இவங்களை தான் ஆதி திருச்சபை என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் அல்லாத வேறு சில நபர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள்? சபைகளுக்குள்ளே புகுந்து தவறான போதனைகளை போதிப்பதற்கு என்ன பண்ணுகிறார்கள்? வருகிறார்கள். அப்படிப்பட்ட தவறான போதனைகளை போதிக்க வருகிறவர்களை இந்த திருச்சபையார் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆண்டவர் கொடுக்கிற பாராட்டு. அப்போ சபை மக்கள் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலர்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க உண்மையாக யார் கிடையாது? அப்போஸ்தலர் கிடையாது. அவர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, இவங்க கரெக்டான அப்போஸ்தலரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இயேசு சொன்ன கட்டளையை அவங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். இயேசு என்ன கட்டளை கொடுத்தார்? மத்தேயு 28 கடைசி வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சோ முதல்ல என்ன பண்ணணும்? சகல இடத்துக்கு போகணும், எல்லாரையும் சீஷராக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். இதோட முடிஞ்சிச்சா வேலை? சொல்லுங்க. இல்ல, இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்குது. என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும். யார் கட்டளையிட்ட யாவும்? இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணணுமாம்? உபதேசம் பண்ண வேண்டும். அப்போ உண்மையான அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட எல்லா உபதேசங்களையும் புதிதாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ணார்கள்? கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் தான் யாரு? உண்மையான அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவால் டைரக்டா அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர் இன்றைக்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க கரெக்டான ஊழியர்களா அல்லது தவறான போதகர்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவர்கள் இயேசு கற்றுக் கொடுத்ததை திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு கற்றுக் கொடுத்ததெல்லாம் எங்க இருக்குது? பைபிள் முழுசுல இருக்குதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்குது இயேசு கற்றுக் கொடுத்ததெல்லாம். ஹல்லேலூயா. இயேசு எங்கேருந்து கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாய பிரமாணத்திலேருந்து தான் என்ன பண்ணார்? கற்றுக் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் 613 கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளைகளை தான் எடுத்து இயேசு 1ஆம் நூற்றாண்டிலே அவர்களுக்கு புரிகிற விதத்தில் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை இயேசு கற்றுக் கொடுத்த போதனைகளை எடுத்து அப்போஸ்தலர் என்ன பண்ணார்கள்? ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த போதனைகள், அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த போதனைகளை எடுத்து யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? திருச்சபை கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளையும் அப்போஸ்தலருடைய போதனைகளையும் கற்றுக் கொடுக்காத ஊழியர்களை திருச்சபை என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ திருச்சபை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கூடி வரும்போது நம்ம ஒன்றா கூடி வந்து திருச்சபையாக இருக்கிறோம். இங்கேருந்து போயிட்டா நீங்கள் திருச்சபையிலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தமா? சொல்லுங்க. இல்லை, நீங்கள் இங்கேருந்து வெளியே போனாலும் எங்கே தான் இருக்கிறீங்க? திருச்சபைக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனா எங்க இருக்கிறீங்க? உங்க வீட்டில் இருக்கிறீங்க. நீங்க வேற ஒரு ஊருக்கு போனாலும் இந்த திருச்சபை சேர்ந்தவங்க தான், ஆனா வேற ஊருக்கு போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க எங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை போதிக்காத வேறு போதனைகளை வேறு உபதேசங்களை போதித்து கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த சபை என்ன செஞ்சாங்க தெரியுமா? மறுபடியும் வாசிக்கிறீங்களா? 2வது வசனத்தினுடைய பிற்பகுதி, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ
சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். நீங்க தான் என்ன பண்ணணும்? சோதித்து அவர்களை பொய்யர் என்று என்ன பண்ண வேண்டும்? கண்டறிய வேண்டும். எப்படி பொய்யர்னு கண்டறியறது? எப்படி ஒருத்தர் சொல்றது பொய்ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மை தெரிஞ்சாதான் அது பொய்ன்னு தெரியும். உண்மை தெரியலனா அவங்க சொல்றதா உண்மை நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க. அப்போ நீங்க உண்மையை என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். உண்மையை அறிந்திருக்கணும்னா பைபிளை உட்கார்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு என்ன போதித்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் என்னென்னலாம் போதித்திருக்கிறார்கள், வேதத்தை உட்கார்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சாதான் உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். இல்லையா ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்றதை என்ன பண்ணணும்? கேட்கணும். பைபிள் ஸ்டடிக்கு வந்து பைபிள் ஸ்டடியில் உட்காந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். சனிக்கிழமை ஜபத்தில் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுற போதனை என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லை படிக்க தெரியலையா யாரையாவது ஒருத்தரை படிக்க வச்சு காதில் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டு உண்மையை தெரிந்து கொண்டால்தான் மற்றவர்கள் சொல்வது பொய்யா உண்மையா என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஒன்று வந்துருச்சுன்னா டூப்ளிகேட்டாக 100 வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செல்ஃபோன் வந்தால், ஒரிஜினல் செல்ஃபோன் வருதுன்னா அதுக்கு என்னையா டூப்ளிகேட் என்ன பண்ணிடுறான்? உடனே தயாரிச்சிடுறான். எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்துருச்சு. மனுஷனை தான் இன்னும் என்ன பண்ணல? தயாரிக்கல. அது கூட ரெடியாக தான் இருக்கிறான். என்ன மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை தயாரித்துக்கு ரெடியாக தான் இருக்கிறான். ஆனால் அரசு உலக நாடுகள் அதற்கு என்ன பண்ணவில்லை? அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் மற்றது எல்லாமே தயாரிச்சிட்டான். அதே மாதிரி தான் உபதேசமும் போதனைகளும். உண்மையான போதனைகள் வேதத்தில் இருக்க அநேக கள்ள போதனைகள் கள்ள அப்போஸ்தலர்களால் கள்ள தீர்க்கதரிசிகளால் அன்றைக்கும் பரப்பப்பட்டது, இன்றைக்கும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எபேசு சபை எப்படி இருந்தது? ஜாக்கிரதையா இருந்தது. அது போல நாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அது அப்படி ஜாக்கிரதையா இருந்தா ஆண்டவர் நம்மளை பாராட்டுவார். நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னா, கோட்டை விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பாராட்ட மாட்டாரு. அந்த கோட்டை விட்டதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். இது ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்கிற பாராட்டு. அடுத்தது ஒரு குறை. சரி, பாராட்டோட நிறுத்திக்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாராட்டி இருக்கிறார். அந்த உற்சாகத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்து செல்வோம். நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நம்மளால் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.